ராகு கேது பயிற்சி 2025 நடக்கக்கூடியதை பற்றி நாம விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போறார், கேது என்ன செய்ய போறார், எந்த இடத்துக்கு வராரு, இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா, கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வருஷத்துல 2025 மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில ஒரே சமயத்துல இந்த ஒரே வருடத்திற்குள்ளார 4 கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கூட பயிற்சி ஆகுது. முதல்ல சனி பயிற்சியில துவங்குது. இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது. மார்ச் கடைசியில ஏப்ரல்ல இருந்து சனி உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. கூடவே குரு மே 15ஆம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு. ராகு கேதுவும் சேர்ந்துக்குது. அது மே 18 நிகழுது. ஏன் நம்ம இந்த பதிவை முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோம்னா, உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும். இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா, நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும். நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தா தானே உங்களால ஒரு விஷயத்த ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவை நான் இவ்வளவு முன்கூட்டியே சொல்றேன். இன்னும் சொல்ல போனா இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்க ஜெயிக்கணும், லைஃப்ல நான் நல்லா இருக்கணும் சார், எனக்கு வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தைப்பட்டுட்டேன், கடனாளியாவே இருக்கேன், என்ன பண்ணாலும் சிக்கல் தீரல, எல்லா சேனல்லையும் நான் பார்க்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லுவேன். இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம். அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன். அதை பத்தின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில வருது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்ப பகுதிக்குள்ளார போலாம். மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். உங்களை பொறுத்த அளவுக்கு இது ஒரு மிக சுபமான கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த எடுப்புலயே நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அது பத்தின விரிவான விளக்கங்கள் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் இருந்துச்சான்னு கேட்டா அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாள் இல்லாம இப்பதான் உங்களுக்கு 7.5 சனி பாத சனியாக துவங்குது. இந்த மார்ச் மாதம் 2025 இறுதியில நிகழக்கூடிய அந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு பாத சனியாக 7.5 சனி துவங்குது. அதற்காக அதுக்கு பயப்படணுமான்னு கேட்டா பயப்பட தேவையில்லை. காரணம் மற்ற கிரக நிலைகளுடைய தன்மைங்கிறது ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கு உங்களுக்கு. இப்ப இதுல குரு முயற்சி ஸ்தானத்துக்கு நகர்வாரு, 3ஆம் வீட்டுக்கு நகர்ந்துருவாரு. சனி 7.5 சனியாக பாத சனியாக உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்தாலுமே கூட ராகு கேதுவோடைய இடங்கள்ங்கிறது மிக மிக சுபீட்சமாக இருக்கு. 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்றாரு. அப்ப அனைத்து விதமான பொருளாதார சிக்கல்களும் நீங்கி பினான்சியலா நிறைய இண்டிபெண்டன்ஸை உருவாக்குவாரு. நிறைய பணம் காசு பொருள்வதை அது குறிக்குது. 5ஆம் வீடு கேதுவுக்கான வீடு. கேதுவுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்றாரு. அவர் உங்களுடைய மேஷ ராசிக்கு எந்தவித கெடுதல்களும் செய்யவே மாட்டாரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இதுல சனியோடைய இந்த ஒரு நகர்வு அப்படிங்கிறது, ஏன்னா நான் ராகு கேதுவோட சேர்த்து ஏன்னா இந்த கிரகங்களை பத்தியும் சொல்றேன்னா, இது எல்லாமே ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகங்கள். ஒவ்வொரு பயிற்சி காலகட்டங்கள்லையுமே நம்ம வழக்கமா எல்லா பயிற்சிகளுக்குமே பலன் பார்ப்பது கிடையாது. ஜோதிட சாஸ்திர ரீதியாக 3 முப்பெரும் கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சிகள் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தீவிரமா அனலைஸ் பண்ணுவோம். 1 சனி பயிற்சி, 2 குரு பயிற்சி, 3வது ராகு கேது பயிற்சி. இந்த 3மே இந்த வருஷத்துல நிகழுது இல்லையா? அதனால மற்ற கிரக பயிற்சிகளுமே உங்க லைஃப் இம்பாக்ட் பண்ணும். ராகுவை பொறுத்த அளவுக்கு நல்லது பண்ணும், கண்டிப்பா நல்லது பண்ணும். இன்னும் 11ஆம் வீடுங்கிறது ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 11ஆம் வீடு உங்களுக்கு நிறைய ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை சேர்வது, பூர்வ சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு பணம் காசு வருவது, பூர்வீக சொத்துக்கள்லேருந்து வருவது, இதெல்லாமே உண்டு பண்ணும். ஒரு பக்கம் கேது ஞான மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது உங்களுடைய புண்ணிய கணக்கின் மூலமாக உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்காரு.
இந்த டயத்துல இந்த 2வது ரவுண்டாக வரக்கூடிய அந்த 7.5 சனி காலம்ங்கிறது பொங்கு சனியாக பல்வேறு மேஷராசியினருக்கு அமையும். அது என்ன சார் 2வது ரவுண்டு அப்படிங்கும்போது, ஒரு சில பேருக்கு அந்த மிடில் ஏஜ்ல தான் சனி முதல் 7.5 சுத்து முடிஞ்சு 2வது சுத்து ஆரம்பிக்கும். 2வது சுத்து வந்து நம்ம பொங்கு சனின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க தான் வந்து லைஃபை வந்து செட்டில் பண்ணுவதற்காக நுரத்தல்ல ஓடிக்கிட்டு இருப்பீங்க லைஃப்ல. அப்போ உங்களுக்கு வந்து அவர் கெடுதல் பண்ணிட்டு வரான்னு கேட்டா கண்டிப்பாக கெடுதல் செய்ய மாட்டார். ஸோ 7.5 சனியை நினைத்து பயப்பட வேண்டாம். இன்னொரு பக்கம் ராகு வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். குரு வந்து உபஜயஸ்தானமான 3ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இது எல்லாமே வந்து உங்களுடைய முயற்சிகளை உங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து வைக்க உதவும். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப் இவ்வளோ நாளாக வந்து சரியில்லாமல் இருந்துச்சு, இன்கம் இல்லாமல் இருந்துச்சு, நிறைய சிரமத்துக்கு உள்ளாக இருந்துச்சு அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த காலத்தில் அது எல்லாமே செட்ரைட் ஆகும். எப்போ நமக்கு நல்ல நேரம் வருதோ அப்போ நீங்கள் உழைக்க தயாராக காத்திருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வந்து பழசை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகி உட்காந்துருந்தீங்கன்னா நல்ல நேரம்ங்கிறது எல்லா நேரமும் இருக்காது. உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். கிரகங்களை நம்ம கைகளால் பிடிச்சி வைக்க முடியாது. அது நகர்ந்து கொண்டே இருக்கும், சுற்றி கொண்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஊர்ஜிதமாக நம்புங்க. எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க சார் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த கிரக நிலைகள் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் சொத்து சிக்கல்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வருஷத்தில் நீங்குங்க. உங்களுக்கு வந்து யாராச்சும் உங்கள்கிட்ட சொத்து அபகரிச்சிருந்தாங்க அல்லது பணத்தை வந்து வாங்கிட்டு கொடுக்காம உங்களை அலைய விட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் அது எல்லாமே வந்து நீங்கி உங்களுக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு, உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரணும், சொத்து வரணும்னா ஒரு ஃபாலோ அப் கூட பண்ண மாட்டோமா என்ன? நம்ம கேட்டு வைக்க மாட்டோமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் வராதது இனிமேல் எங்கே வரப்போகுது அப்படின்லாம் தயவு செய்து நினச்சிக்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம், கோல்டன் பீரியட்னு சொல்லிட்டேன். இதை தாண்டி வேற என்ன வேணும்? சரி, இறை பரிகாரமாக ஏதாச்சும் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகன் வழிபாடு நிறைய செய்யுங்க. பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். திருச்செந்தூர் முருகன், அதே மாதிரி பழனி முருகன், இது மாதிரியான ஒரு அறுபடை வீடுகளுக்கு முடிந்தால் ஏதேனும் ஒரு அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் முடியலையா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். அதுவே போதுமானது. நீங்க போய் உங்க பேர்ல பூஜை கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த சந்நிதியை மிதிச்சு நீங்க வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும். நல்லது. ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2025 மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழுது. உண்மையிலேயே சொன்னா இந்த ரிஷபராசியினருக்கு சனியும் சரி ராகுவும் சரி ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்க. இன்னொரு வகையில குருவும் 2வது லட்டு தின்ன ஆசையா, 3வது லட்டு தின்ன ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு அவரும் சேர்ந்துகிறார். அப்படி என்ன சார் நல்லது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். லாப சனியாக ரிஷபராசிக்குள் உங்களுக்கு இந்த மார்ச் இறுதியில சனி வந்து நகர்ந்துட்டாரு. ஒரு பக்கம் குரு வந்து மே 15ஆம் தேதி அவரும் நகர்வதாக இருக்கிறார். அவர் எந்த இடத்துக்கு நகர்றாரு? 2ஆம் இடமான தன வாக்கிய குடும்பஸ்தானத்துக்கு நகர்றாரு. அப்ப எப்படி நல்லது பண்ணாம இருப்பாங்க? இப்ப ராகு கேதுவுக்கு வருவோம். ராகு கேது அப்படிங்கிறவங்க இந்த சனி பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி முடிஞ்சு அதன் பிறகு மே 18 அவங்க பயிற்சி ஆகுறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு ராகுவும் 4ஆம் வீட்டிற்கு கேதுவும் வராங்க. அரசாங்கத்தால் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கேது தேடி தரப்போகிறார். வண்டி வாகனங்களால் யோகங்களை உங்களுக்கு கேது வழங்க போகிறார். ரிஷபத்துக்கு அதுதான் நடக்கும். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் குரு உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டில் ராகு அமர்ந்த அதே சமயத்தில் குரு வந்து 2ஆம் வீட்டில் இருப்பதால் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும். ஏன்னா 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில்னால் உங்களுக்கு என்ன வரணும்? வருமானம் வரணும். தொழில்னா எல்லாருமே பிசினஸ் தான் பண்ணுவாங்கங்கிறது கிடையாது. உத்தியோகஸ்தர்களும் இருப்பாங்க தானே. உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து சம்பள உயர்வு அப்படிங்கிறத நீங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம்.
ஆனா அதற்குரிய ஒரு முன் தயாரிப்புகள் உங்களை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான உங்களை நீங்க வந்து தகுதிப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். இப்போ ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா குவாலிஃபிகேஷன் வேணுமா, அதை நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல இப்பவே சேர்ந்து நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கான ப்ரொமோஷன்ங்கிறது உங்க உத்தியோக இடத்துல கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் இப்ப நீங்க கொடுத்துட்டு இருக்கிற சர்வீஸை வந்து இன்னும் மேம்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாகிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து குரு வந்து 2ஆம் வீட்டிற்கு சென்று இருப்பதால் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா வந்து நிறைய growth நீங்க எதிர்பார்க்கலாம். பணம் காசுங்கிறது நிறைய ரொட்டேட் ஆகும். இந்த இடத்துல தான் நீங்க ராகுவோட அந்த ஒரு தொழில் ஸ்தான நிலை உத்தியோக நிலையிலும் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த வருஷ இறுதியில உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸே வந்து உயர்ந்திருக்கும், ஒரு படி மேலே போயிருக்கும். இன்னொரு பக்கம் சனி லாப சனியாக உங்களுக்கு வந்து லாபங்களை தரப்போகிறார், ஈட்டி தரப்போகிறார். அப்படிங்கும்போது இந்த காலம் வந்து உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து பொன்னான காலம். உண்மையிலே சொல்ல போனா இப்ப நிறைய யூடியூப்ல வந்து சில நேரங்கள்ல வந்து மாறுபாடான கருத்துக்களால நீங்க ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க. ஐயோ எனக்கு நல்லதே நடக்காதாமே சார், எனக்கு ரொம்ப வந்து சிரமத்துக்கு உள்ளாவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்லாம் நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப காரண காரியத்தோடவே நான் விளக்கியிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப தெளிவாவே நான் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சினால் நல்லது பெறக்கூடிய ஒரு 3 ராசிகள் இருக்குன்னா அதுல முதல்ல இருக்கக்கூடியதே ரிஷபம் தான். ரிஷபம், மிதுனம், கடகம், இது 3த்துக்கு தான் வந்து சனியே நல்லது பண்ண போறாரு. இருக்கிறதுலயே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சனி கிரகம் தான். சனியை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ என்ன அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு நியாய தராசை கையில் ஏந்திருக்க ஒரு ஜட்ஜு மாதிரி அவரு கொஞ்சம் அப்படி இப்படி அசைய மாட்டார். நீங்க என்ன செய்திருக்கீங்களோ அதற்கான ஒரு எதிர்வினையை உங்களுக்கு பண்ணுவார். நீங்கள் செய்த தானமும் துரோகமும் திரும்பி வந்து உங்களுக்கு அப்படியே இருமடங்காக செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க தானம் செஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு நன்மை நடக்கும், துரோகம் செய்திருந்தீங்களா அது நடக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புண்ணிய கணக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு காலம். அப்ப எப்படி கெடுதல் நடக்கும்? இரண்டாவது உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து குருவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. ராகு கேது, ராகு வந்து அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு ராகு. ஸோ வெளிநாட்டுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலத்துல நடக்கும். பணம் காசு வந்து சேரும். ரொம்ப ஒரு உறுதியான ஒரு விஷயம் வந்து உங்களுடைய லைஃப்ல வண்டி வாகனங்களால் நீங்க ஆதாயம் அடையணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் வச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். ஏதேனும் ஒரு கவர்மெண்ட் லிட்டிகேஷன் இருக்கு, ஒரு சில அப்ரூவல் கிடைக்காம ஒரு சொத்து நீங்க வச்சிருக்கீங்கன்னா இந்த காலத்துல அந்த அப்ரூவல்லாம் கிடைத்து அதற்கான டாக்குமெண்டேஷன்லாம் உங்க கைக்கு வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் கூட உங்க முயற்சிக்கு குறை வைக்காம எந்த அளவுக்கு நீங்க வந்து எழுந்து ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இறை பரிகாரங்களாக ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னு கேட்டா எல்லாமே நல்ல விஷயமா சொல்லிட்டு இதுல என்ன பரிகாரம் வேண்டி இருக்கு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா நல்லது நடக்கும் போதும் நம்ம இறைவனை சென்று வழிபடுவது அப்படிங்கிறது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நீங்கள் அப்படி செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் வந்து சுக்கிரனுக்குரிய பழமை வாய்ந்த ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலமோ திருப்பதி போன்ற ஸ்தலமோ சுக்கிர கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வரலாம், அல்லது ஷிரடி சாய்பாபா போன்ற மகான்கள் வழிபாடும் செய்யலாம். நிச்சயம் உங்க லைஃப்ல ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது காத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். மே மாதம் 18ஆம் தேதி இந்த 2025 ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க. மிதுனத்திற்கு 9ஆம் வீட்டிற்கு ராகுவும் 3ஆம் வீட்டிற்கு கேதுவும் நகர்றாங்க. இதே டயத்துல சனி வந்து உங்களுடைய 10ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். தொழில் ஸ்தானத்துல வந்து சனி வந்து அமர்கிறார். ஏன் இந்த ராகு கேதுவை பத்தி பேசும்போது சனியை பத்தியும் நான் பேசுறேன், குருவை பத்தியும் பேசுறேன் அப்படின்னா இந்த 3 கிரகங்களுமே ரொம்ப முக்கியமான. ராகு கேதுவா நீங்க ஒரு சிங்கிள் கிரக கூட்டமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்து குருவும் சனியுமே வந்து பயிற்சி அடைகிறாங்க. ஸோ இந்த ராகு கேதுவோட சேர்ந்து இந்த குருவும் சனியுமே உங்க லைஃப்ல வந்து பெரும் மாற்றங்களை உண்டு பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த ராகு கேது தான் வந்து இந்த வருஷத்திலே கடைசியா நடக்கக்கூடிய பயிற்சியாக அமையுது. மே 18 இந்த ஒரு பெரிய பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இதுல மிதுனத்துக்கு உண்மையிலேயே சொல்றேன் 70% நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய சுபத்தன்மைகளை அது வெளிப்படுத்தும். அதுவும் குறிப்பாக
சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாக இருக்கிறதுனால அது எந்த வீட்டுக்கு போகுதோ அந்த ரெஃப்ளெக்ஷனை எடுத்துக்கும். எப்படி வந்து ஒரு குடுவையில் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்கன்னா அந்த குடுவை என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு தானே அந்த தண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ளார. அது மாதிரி தான் ராகு எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டினுடைய தன்மையை முழுசா உள்வாங்கிக்குவார். அந்த வீட்டினுடைய ஒரு எனர்ஜியை தான் அவர் வெளிப்படுத்துவார். ஸோ இந்த 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் எப்போதுமே ஒரு மனிதருக்கு நன்மைகளை தான் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து முயற்சி ஸ்தானத்தில் போய் கேது அமர்கிறார். சில நேரங்களில் சில முட்டுக்கட்டைகள் வரும் தான் உங்கள் லைஃப்ல, கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் அப்பப்போ கொடுக்கும் தான். அதுக்காக நீங்க வந்து வருத்தப்பட வேணாம். அதோட 3ஆம் வீட்டில் கேது அமர்வதுங்கிறது வந்து உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். 3ஆம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானமும் கூட, உபஜயஸ்தானமும் கூட. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில உங்களுடைய எண்ணங்களை அவர் சீர்படுத்துவார், வழி நடத்துவார். ஸோ இந்த காலகட்டத்தில் குரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக உங்களுக்கு அவர் போய் அமர்றார், உங்க ராசிக்குள்ளாரியே வந்து அமர்றார். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய கெடுதல்கள் எதுவும் கிடையாது. அப்பப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில சுப செலவுகளோ அல்லது ஒரு இன்றியமையாத வேற வழி இல்லை அன்அவாய்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸுங்கிறது ஒரு சில பேருக்கு உருவாகலாம். ஆனால் குரு பார்க்கக்கூடிய அத்தனை இடங்களும் மிக மிக சுபத்தன்மைகள் வாய்ந்த வீடுகளை, உங்களுடைய ராசிக்குரிய வீடுகளை அவர் பார்க்குறாரு. உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீடுங்கிறத பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம், அந்த வீட்டை பார்ப்பாரு. 9ஆம் வீடுங்கிறத பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம், அந்த வீட்டை பார்க்குறாரு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ இந்த 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை எல்லாம் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, இவ்வளோ நாள் எப்படியோ போயிடுச்சு லைஃப், இனிமேல் மட்டும் என்ன நல்லது நடந்துற போகுது அப்படின்னு ஒரு சில பேருக்கு அந்த விட்டேந்தியான ஒரு எண்ணங்கள் வரும், விரக்தியான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை தயவு செய்து ஒதுக்கி வச்சிருங்க. இந்த காலகட்டத்தில் எனர்ஜெட்டிக்காக எழுந்து ஓடுறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுங்க. இங்கே செல்ஃபே எடுக்கல அப்புறங்க எனர்ஜெட்டிக்காக ஓடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு இப்போ கூட தோணலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் என்ன நடந்துற போகுது? காசா பணமா நம்ம ஒரு குறிக்கோளை வந்து உயர்வாக வைக்கலாமே. அதுக்கான ஒரு காரண காரியத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேனே. இப்போ இந்த இடத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நல்ல காலத்துல நம்ம வந்து பழச நினைச்சுக்கிட்டு ஓரமா உட்கார்றதுனால மட்டும் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துற போது, அப்புறம் அந்த கிரகம் நமக்கு ஒன்றும் பண்ணலை, இந்த கிரகம் ஒன்றும் பண்ணலைங்கிறதுல சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்காத தருணங்கள்ல தான் கிடைச்சிருக்கு. நமக்கெல்லாம் எங்க வந்து லைஃப் வந்து முன்னேறிட போகுதுன்னு நினைக்கும் போது திடீர்னு எங்கேருந்தோ உங்களுக்கு வந்து ஒரு உதவி வந்து கிடைக்கும். வெளிநாடு சென்று திரும்பி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர் வந்து திடீர்னு உங்களை அழைப்பாரு, பார்த்த உடனே எவ்வளோ நாள் ஆச்சு இன்னைக்கு சந்திக்கலாம் பாரு. சந்திக்கும் போது அவர் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமாம் பாரு, நான் மறுபடியும் வெளிநாடு போகிறேன், இங்கே எனக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்பகமான ஆள் இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம். லக்கி பாஸ்கர் படம் பார்த்தீங்க, எல்லாருக்குமே வந்து அந்த ஆண்டனி மாதிரி ஒரு நண்பர் நம்ம லைஃப்ல வரமாட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது மாதிரியான ஒரு தருணத்தை இப்போது ராகு கேதுவும் சரி சனி குருவும் சரி உங்க லைஃப்ல ஏற்படுத்த போகுது. உங்க லைஃப்லயும் ஆண்டனி வரப்போகிறார். ஆனா ஒரு சில பேர் நினைப்பாங்க, நமக்கு வந்து பணம் கொடுக்குறவன் ஓடி போயிட்டா காணா போயிட்டா அந்த பதற்றம்லாம் இருக்கதான் செய்யும். அதுவுமே அந்த லக்கி பாஸ்கர்ல ஒரு வரக்கூடிய ஒரு காட்சி தான். ஒருவேளை பணம் வரலன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கிற வேலையில ஒரு வயிற்றுல பாலை வாக்குற மாதிரி மனசை நிறைக்கிற மாதிரி அவர் வந்து திருப்பி பணத்தை தருவாங்க இல்லையா? அது மாதிரியான ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகுது. ஸோ மிதுன ராசியினர் குருவோடைய பார்வையால் மிகப்பெரிய சுபீட்சங்கள் அடையக்கூடிய அதே வேளையில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் மிகப்பெரிய நன்மைகள் அடைய போறீங்க. ஆனா எழுந்து ஓடுவதற்கு, உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் நீங்கள் நகர்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். ஒரு நல்ல ஒரு காலமாகவே இது இருக்க போகிறது. கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பேச போறது ராகு கேதுவை பத்தி தான். ஆனா நன்மை கொடுக்க போறது என்னமோ உங்களுக்கு சனி தான். அதாவது
அவர் போட்டிருக்கிற சட்டை வந்து ராகுக்கு எது, ஆனா சட்டை வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா சனிக்கு சொந்தமானதுங்கிற படையப்பா மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, படையப்பா ஜோக்கு மாதிரி. ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்கும் கேது வந்து 2ஆம் வீட்டிற்கும் வராங்க. ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த வருஷத்துல நடக்க போற நன்மைகள் அனைத்திற்கும் ஹீரோவா இருந்து இயக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா சனி தான். பாக்கியஸ்தானத்துக்கு வராரு, 9ஆம் வீட்டிற்கு வராரு. இப்ப இவ்வளவு நாள் போட்டு அடிச்ச அதே கிரகம் அடிக்கிற கைதான் அணைக்குங்கிற மாதிரி அவரே உங்களை அரவணைக்க போகிறார். ஏன்னா இந்த வருஷத்துல வந்து சனியுமே பயிற்சி ஆகுது, குருவுமே பயிற்சி ஆகுது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிச்சயமே உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலமாக இது அமையுது. இதுல 8ஆம் வீட்டிற்கு ராகு வருவதுங்கிறது வந்து பெரிய ஒரு கெடுதலான இடம் கிடையாதுங்க. மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகம் வரும் பொழுது அவர் வந்து நன்மையே செய்வார், அதுவும் சர்ப்ப கிரகம் போன்ற ஒரு ராகு கிரகம். ஆனா 2ஆம் வீட்டில் வரக்கூடிய கேதுவினால் சில குடும்ப பிணக்குகளோ அல்லது ஒரு சில வாக்குவாதங்களோ வந்து போகத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு சில நேரங்கள்ல அது மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது முதலில் விட்டு கொடுக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ப்ரொஃபஷனலா ஃபோக்கஸ்டா இருங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இல்லானை இல்லாலும் வேண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில காசு இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கூட மதிக்க மாட்டாங்க, தாயாக இருந்தா கூட மதிக்க மாட்டாங்க. இப்ப சமீபத்துல வந்த குடும்பஸ்தன்ல அதை பார்த்திருப்பீங்க. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மணி பவரை, உங்களுடைய ஏர்னிங் பவரை, கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சனி வராரு. அவர் ஹீரோ மாதிரி உங்க லைஃபை வந்து இழுத்துட்டு போறாரு முன்னாடி. அப்ப நீங்க நல்லா சம்பாரிச்சிங்கன்னா இந்த கேது உருவாக்கக்கூடிய குடும்ப வாக்குவாதங்கள்ங்கிறதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லைங்க. வீட்டில் ஒரு விஷயம் ஒன்று கேட்டு உங்களால் வாங்கி தர முடியலன்னா சண்டை வருவது, சச்சரவு வருவது சகஜம்தான். பட் இப்போ இல்லைனாலும் அடுத்த வாரத்தில் வாங்கி தருவதற்கான கேப்பபிலிட்டியை சனி உருவாக்கும் போது அந்த சண்டை சச்சரவுங்கிறதனுடைய லைஃப் பீரியட் வந்து வெறும் 2 நாளோ 3 நாளோ தான், மறுபடியும் எல்லாமே சால்வ் ஆயிடும். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக சுபிட்சமான காலகட்டமாக கடகராசினருக்கு இருக்க போகுது. சும்மா இல்லைங்க, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சனி வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கே வராரு. அந்த 30 வருஷத்துல ஒரு வருஷம் இந்த வருஷம் மார்க் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு மைல் ஸ்டோன் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணம் இது. எங்க சார் எல்லாருமே சொல்றாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதற்கான பதிலை என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த பகுதியின் இறுதியில நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இருந்தாலும் நீங்க முயற்சிக்கு வந்து குறை வைக்காதீங்க. உங்க சைட்ல கடமையை செய் அப்படிங்கிற ஒரு கருத்தோட நீங்க போயிட்டு இருங்க. இறைவன் வந்து துணை நிற்பார். உங்களுக்கு வந்து நீங்க உங்க கடமையை செய்யும் போது முடிவை தரக்கூடிய இறைவன் வந்து உங்களுக்கு சுபமான ஒரு ஆரம்பத்தை துவங்கி வைப்பார். நீங்க நினைக்கக்கூடிய ஒரு இறுதி முடிவாக அது இருக்காது. அடுத்தடுத்து நீங்கள் உயரக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு துவக்கமாக அதை ஆரம்பிக்கும் உங்க லைஃப்ல. ஸோ இந்த 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகுவினால் நன்மைகளும் 2ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவினால் ஒரு சில மனக்கிளேசங்கள், அதாவது குழப்பங்களோ அல்லது குடும்பம் சார்ந்து, அது கூட ப்ரொஃபஷனல் லைஃப் கிடையாது. ப்ரொஃபஷனுங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஏர்னிங்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. சில பேர் பிஸ்னஸ் பண்ணலாம், சில பேர் வந்து உத்தியோகத்தில் இருக்கலாம். அதெல்லாமே நல்லா இருக்க போகுது, அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். பட் ஃபேமிலி ரீதியாக சில வாக்குவாதங்கள்ங்கிறது வந்து போகும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத 3வது நபரால தான் அந்த பிரச்சனையே வரும். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார நல்ல டேர்ம்ஸில் இருப்பீங்க, யாராச்சும் ஒருத்தவங்க இடையில வருவாங்க. அது உங்க மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம். 3வது நபர் வந்து குட்டையை குழப்பி விட்டு போயிடுவாங்க. அதுக்கு இடம் தராதீங்க. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, அஃபெக்ஷனை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள். விட்டு கொடுப்பதில் முதல் நபராக இருங்க. இந்த காலம்ங்கிறது மிக சிறப்பாக இருக்கும், ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட்டாக இருக்கும். உங்கள் லைஃப் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த மார்ச் துவங்கி ஏப்ரல்லேருந்து கூட கணக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா மார்ச் இறுதியில தானே சனிப்பயிற்சி நிகழுது. ஏப்ரல் தொடங்கி அடுத்த மே மாதத்துக்குள்ளார உங்கள் லைஃப்ல மாபெரும் மாற்றங்களை இறைவன் நிகழ்த்துவதாக இருக்கார். அதற்கான
சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சனி குருவுடைய சூழ்நிலைகளும் எப்படி நல்லது பண்ண போகுதா கெடுதல் பண்ண போகுதாங்கிறதையும் நம்ம அலசி ஆராய போறோம். இப்ப குறிப்பாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு ராகு வருவதும் 1ஆம் வீட்டிற்கு கேது வருவதும் அவ்வளவு உகந்தது அல்ல. நிச்சயம் அது ஒரு ட்ரபிள்சமான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது, ராகுவினாலும் கேதுவினாலும். அதற்காக நம்ம பயந்துணுமா, உண்மையிலே முழுக்க முழுக்க நமக்கு சரியில்லாத காலமாக இருக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. அதுக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வீட்டிற்குள்ளார நுழையிறார். லாப குருவாக உங்களுக்கு வரப்போகிறார். அப்ப அவரு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவார். உங்களுக்கு நிறைய இன்கம் கொண்டு வருவார் உங்க லைஃப்ல. இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிரே பார்த்திராத சோர்சஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரும். அப்ப ராகுவினால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். இப்ப 7ஆம் வீட்டிற்கு ராகு வராரு அப்படிங்கும்போது ராகு குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். ஃபேமிலி சைட்ல ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வருது, சிக்கல்கள் வருதுன்னா நீங்க தான் முதல் ஆளாக விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செலவினங்களை உண்டு பண்ணுவார். ஒரு பக்கம் ஃபேமிலி இஷ்யூஸ், அது நீங்க விட்டு கொடுத்து போங்க, அமைதியா போங்க, சால்வா ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிற. இன்னொரு பக்கம் கேது 1ஆம் வீட்டிற்கு வருவதனால நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரும். ஒரு பக்கம் பிரயாண செலவுகளாலும் நிறைய உங்களுக்கு காசு விரயமாகும். நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க. ஊர்ல ஏதாச்சும் ஒரு துக்க காரியம்னால நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் போய் தானே ஆகணும். அதே ஒரு கல்யாணத்துக்கு திடீர்னு பத்திரிக்கை வச்சாலும் நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதெல்லாமே ஒரு விரயம் தான். ஆனா அதற்கான அமௌண்ட்டை குரு கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கவே போகிறார். ஏன்னா குரு உங்களுக்கு 15ஆம் தேதியே அவர் பயிற்சி ஆயிடுறார். அப்ப மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையும், இன்னொரு பக்கம் ராகு கேது மே 18 பயிற்சி ஆகிறாங்க. அவங்க நிறைய கொஞ்சம் ட்ரபிள்ஸும் கொண்டு வர போறாங்க. ஸோ குரு கொடுக்கக்கூடிய காசு பணம் அப்படிங்கிறது தான் முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா பணம் பொன்னவன்னு சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை ரொம்ப நன்றாக நீங்கள் பிரில்லியண்டா பயன்படுத்தலாம். அப்ப பிரில்லியண்டா பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? விரயங்களை சுப விரயங்களாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை அனாவசிய பிரயாணங்களையோ அனாவசிய ஒரு செலவினங்களையோ, இப்ப நம்ம இப்போ 1 லட்சம் ரூபாய் குரு நமக்கு கொடுக்குறாருங்கும் போது இந்த 1 லட்சத்துக்கும் போய் நம்ம ஒரு ஐபோன் வாங்குறீங்கன்னா அது விரய செலவு தான். அது நீங்க ஒரு தங்கமாக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது உண்மையிலே ஒரு ஆதாயமான ஒரு செலவு தான், இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது மாதிரி வச்சுக்கோங்க. குடும்ப பொறுப்புகள் கேதுவினால் மிக அதிகமாகும். ஏன்னா கேது உங்களுக்கு 1ஆம் வீட்டிற்கு வராருங்கும் போது இது நாள் வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு குடும்ப பொறுப்புகள்ங்கிறது கூடுதலாகும். நிறைய விஷயங்களை டேக் கேர் பண்றது மாதிரி இருக்கும். திடீர்னு உங்கள் வீட்டு பிள்ளைகள் வேற ஒரு டியூஷன் போகணும்னு நினைப்பாங்க, நீட்டு சேரணும்னு நினைக்கலாம் ஒரு சில குழந்தைகள். அல்லது உங்களுக்கே கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆஃபீஸ் வீட்டு ரெண்ட் அதிகமாயிடலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சுமைகள்லாம் உங்களை அடையும். பட் அதற்கான வெகுமதிகள்லாம் இன்னொரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு வரதான் போகுது. ஆனா இதுல எதுல நீங்க கூடுதல் கவனத்தோட இருக்கணும்னா, இந்த காலகட்டத்துல சனியும் அஷ்டம சனியாக சேர்ந்து கொள்கிறார். அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான், கூடுதல் சுமை தான். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க மிக எளிதாக கடக்கணும்னா மறுபடியும் குருவின் கால்களில் சரணாகதி அடையணும். இப்ப நான் சொல்லக்கூடியது கிரக குருவை கிடையாது, சித்தர் குருமகான்களை. அப்ப உங்களுக்கான சித்தர் குருமகான்களுக்குரிய கஷேத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க திருச்செந்தூர் மூலவர் சன்னதிக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா லிங்கங்கள் இருக்கும். அது அத்தனையுமே ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு இணையான ஒரு விஷயங்கள். அவங்க எல்லாமே ஒரு காலத்துல சித்தர் புருஷர்களாக இருந்து அந்த இடத்துல சமாதி அடைந்தவர்கள். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏதோ போனோம் பின்னாடி ஒரு நிறைய பேருக்கு சிவலிங்கம் இருக்கிறதே தெரியாது. அந்த மூலவர் சன்னதிக்கு பின்னாடியே இத்தனை லிங்கங்கள் வச்சிருக்காங்களே, அது என்னவா இருக்குங்கிற ஆராய்ச்சி கூட நிறைய பேருக்கு வந்திருக்காது.
பட் இங்க இந்த மாதிரி கஷேத்திரங்களுக்கு போகும்போது இது மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான அதிர்வலைகள் மிகுந்த அந்த லிங்கங்கள் எல்லாம் நீங்க விசிட் பண்ணிட்டு வரும்போது குருவினுடைய பரிபூர்ண அருள், இப்ப நான் சொல்லக்கூடிய சித்தர் குருக்களினுடைய அருள் உங்களுக்கு அபரிதமாக கிடைக்கும். நீங்கள் தப்பித்து விடலாம். உங்களுடைய சிரமங்கள் கம்மியாக இருக்கும். உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக. கன்னிராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா? முதல் வார்த்தையிலே சொல்லிடுறேன், மிக அபரிதமான நன்மைகள் அடைய போகும் ராசிகளில் நீங்களும் ஒருவர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. அவ்வளவுதான். இதற்கு மேல நீங்க பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெஸ்டான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. எது அந்த தன்மையிலன்னு நான் சொல்லிடுறேன். 6ஆம் வீட்டில் வந்து அமரக்கூடிய ராகு, ராகுவுக்கு 6ஆம் இடம் மிகவும் உகந்த இடமே. 12ஆம் வீட்டில் அமரக்கூடிய கேது, ராகு கேதுவுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் பயிற்சிகள்னாலே இந்த 6-12 தான். ஃபாரின் டிராவல்ஸ் எல்லாம் நிறைய வரும். எதிர்பாராத விதமாக நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதலாகி ப்ரமோஷனோட போவாங்க இல்லையா, போன இடமும் உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஒரு வெல்கமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே வந்து மற்ற இடங்களை காட்டிலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து உருவாகும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்கள் வந்து இவ்வளவு நாள் ஏதாச்சும் உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்குவதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. அதே மாதிரி கடன் சிக்கல்கள் தீரும். ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு நிறைய வெளியில அதிகமான வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கான மிக சகாய விலையில உங்களுக்கு லோன் கிடைக்கும். சகாய வட்டியில உங்களுக்கு லோன் கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும். ஸோ அதை வச்சு மிக அதிகமான வட்டிக்குரிய கடன் எல்லாம் நீங்க தீர்த்து அந்த கடனினால் உருவாகும் சிக்கல்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவினால் நிறைய வந்து உங்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கும். ஒரு மனம் வந்து ஒரு நிறைவான சந்தோஷத்தை காரணமே இல்லாம அந்த ஒரு நிறைவுங்கிறது இருக்கும். அமைதியாகவும் இருக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருவதாகவுமே இருக்கும். இது எல்லாத்துக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? குருவினுடைய பார்வை. குருவினுடைய பார்வை உங்களுக்கு இந்த கன்னிராசியின் மீது உழப்போகிறது. என்ன, மே 15 குரு பயிற்சி ஆயிடுறாரு. அவர் வந்து உங்களுக்கு நிறைய வகையில வந்து உங்களுக்கு நல்லது பண்ண காத்திருக்கிறார். உங்களுடைய ராசியின் மீதே வந்து அமரக்கூடிய, ஏன்னா புதனுடைய தன்மை தான் மிதுனமும், கன்னியனுடைய ராசியினுடைய அதிபதியுமே புதன் தான். ஸோ அந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது குருவுக்கு கேந்திர ஸ்தானத்துல இந்த கன்னிராசி அமையறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மிக சுபிட்சமானதாகவே உங்களுக்கு இருக்க போகிறது அனைத்து வகையிலையுமே. இன்னொரு விஷயத்துல நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டகச்சனி வருது. கண்டகச்சனி ரொம்ப ஓவராலா உங்களை போட்டு படுத்தி எடுத்துருமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கண்டகச்சனி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். ஸோ அவங்களுடைய உடல்நிலையில நீங்க வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். மற்றபடி எதுவும் பெரிய சிக்கல்களை உண்டு பண்ணிடுமான்னு கேட்டா அப்படி எதுவும் நடந்துராது. உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வந்தால் உங்களை, அதாவது ஒரு மத்தியம வயதுக்காரர்களுக்கோ சிறு வயதுக்காரர்களுக்கோ எந்த தொந்தரவும் கிடையாது. மிகவும் வயதானவர்கள், இந்த ராசியில் இருப்பவர்கள், அந்த ராசியை சேர்ந்தவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் வேணாலும் வரலாம். மற்றபடி உங்களை பொறுத்த அளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள். அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். பாக்ய குரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்யஸ்தானத்தில் வரக்கூடிய குருவினால் உங்களுக்கு என்ன, குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய ஒரு இடத்தில் இருந்து அந்த பாக்யஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். இந்த பாக்யஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம், முழு சுபர், பொதுவா யார் உட்கார்ந்தாலுமே அந்த பாக்யஸ்தானத்தை வந்து நல்லது பண்ணுவாங்கும் போது குரு வந்து முழு சுபர், முழுமையாக நன்மைகளை தரக்கூடியவர். அவரு வந்து உட்கார்றாருங்கிறதுனால கூடுதலான உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது இந்த காலத்துல கிடைக்க போகுது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நல்ல உழைங்க, பெரிய அளவுக்கு முன்னேற்றம் காணும்.
துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ராகுவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டிற்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டிற்கும் வரப்போகிறார். ஏன்னா அவர் இந்த மே 18ஆம் தேதி உங்களுடைய கன்னி ராசியிலிருந்து அவர் எப்போதுமே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போவார். கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அவர் ரிவர்ஸ்ல போறார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேதுவை பொறுத்த அளவுக்கும் அதே மாதிரியான ஒரு நகர்வு அப்படிங்க. கேது கன்னி டு சிம்மம், ராகு மீனம் டு கும்பம், அந்த மாதிரி ரிவர்ஸ்ல டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க. ஸோ இந்த 5ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது அவ்வளவு உகந்த ஸ்தானம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துல ராகு ஒரு சர்ப்ப கிரகம் அமர்றாரு. ஆனா துலாம்ங்கிறது யாரு, அதை நம்ம பார்க்கணும். 5ஆம் இடம் 10ஆம் பொதுவாக நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. யாருக்கு 5ஆம் இடம்? துலாம் ராசிக்கு. துலாம் ராசிங்கிறதுனுடைய தன்மை என்ன? அவருடைய ராசி அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப சுக்கிரன்கிறதும் சரி, ராகுங்கிறதும் சரி, சனிங்கிறதும் சரி, இது எல்லாமே அந்த சர்ப்பத்தின் வகையில வரதுனால உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவும் நிகழ்த்துறாது. ஆனா கேது 11ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது அவர் லாபங்களை கொஞ்சம் குறைத்து தான் தருவார். உங்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்துல ஒரு லாபம் உங்களுக்கு வருதுன்னு வைங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு குறைச்சிதான் கிடைக்கும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதே சமயத்துல உங்களுக்கு குருவுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அது மே 15 அவங்க பயிற்சி அடைஞ்சிடுறாங்க. குரு பயிற்சிங்கிறது 15ஆம் தேதியே நடந்துருது. மே 18 தான் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்குது. ஸோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பக்கம் ராகுவினால் நன்மைகளும், கேதுவினால் ஒரு சில பண வரவு செலவுல கொஞ்சம் பின்னடைவுகளும் இருக்கதான் போகுது. இப்ப இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியோடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். ஏன்னா சனிங்கிற ஒரு கிரகம் பாவ கிரகம், துலாமுக்கு மிகவும் நட்பு ரீதியான கிரகம். சுக்கிரனுக்கு அவர் திக் ஃப்ரெண்ட். அவர் ஒரு பக்கம் நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்க போகுது. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது துலாம் ராசிக்குமே மற்ற ஒரு சில ராசிகள் மட்டும்தான் இந்த 2025 மிகுந்த நற்பலன்களை பெற போகிறாங்க. அதுல துலாம் ராசிக்குமே அது நல்லாகவே இருக்க போகுது. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ராகுவை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு அது நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்துக்களினால் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் உங்க கைக்கு சேரும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய மதிப்பு உயரும், பண மதிப்பு குறிப்பாக. இந்த ஒரு வருஷ காலம் மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது உங்களுடைய லைஃப்ல என்றைக்குமே ஒரு மாறாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடாக இருக்கும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல ஜெயித்த காலங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துல ஒரு உச்சத்தை தொட்டிருப்பாங்க. அவங்க லைஃப்ல ஒரு பீக்ல இருந்திருப்பாங்க அவங்க லைஃப்ல. அது மாதிரியான ஒரு பீக் ஸ்டேஜ் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. ஆனா இது மாதிரி சமயத்துலதான் நமக்கு புத்தியும் கொஞ்சம் அப்பப்போ ஆசிலேட் ஆகும், குழப்பங்கள் அடையும், மனக்லேசங்கள் உருவாகும். நம்ம இவ்வளவு நாள் ஒன்றும் நடக்காம இருக்கே, நமக்கு எதுவும் நல்லது நடந்துருமா, இப்ப நம்ம போய் ஹைலி எஃபர்ட் எடுக்கணுமா, ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்லாம் நினைச்சு காலத்தை விரயம் செய்து நல்ல காலம்ங்கிறது போயிடும். எல்லா நேரமும் வாய்ப்பு கதவு தட்டாது இல்லையா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு வரும்போதே அது மிக சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபரிதமான நல்ல காலகட்டம். இதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு நிலையை உறுதியாக நீங்கள் அடைவீர்கள். விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ராகு 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் வீட்டிலும் இருப்பது மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராகு 4ஆம் வீட்டில், அதுவும் இந்த செவ்வாயுடைய வீடான விருச்சிகத்திற்கு வரும் பொழுது அவர் உங்களுக்கு நிறைய ஃபினான்ஸ் ரீதியான ஒரு ரிலீஃபை தருவார். இந்த டயத்துல ஒரு வண்டி வாகனங்களால் யோகம், சொந்த வீட்டினால் யோகம்,
சில பேர் ஷேர் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இவ்வளோ நாள் காசை விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா காசு கொடுப்பாரு ராகு. ராகுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு யூக வணிகம், மறைமுகமான வணிகம், வேற விதமான வகைகளில் வரக்கூடிய காசு பணம், இதெல்லாம் தான் அவர் குறிப்பார். ஒரு நேரடி வருமானத்தை குறிக்க மாட்டார் எப்போதுமே ராகு. ஸோ இந்த யூக வணிகத்தினால் உங்களுக்கு வருமானம் வருவது, சில பேர் இந்த டயத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பணத்தை ரொட்டேட் பண்ணுவாங்க, அது பன்மடங்கு ஆகும். வாகன யோகங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். உங்களுடைய நண்பரே கார், நான் ஃபாரின் போறேன், வண்டியை கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நீங்க வண்டியை வாங்கணும்னு நினைக்காதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். சொந்த வீடு அமையும். அதே மாதிரி இந்த பக்கம் கேது 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தானத்துல அமர்றதுனால அது விருச்சிகத்துக்கு நன்மையே செய்வார். அவர் ஒரு நல்ல ஒரு வேலையை அமைத்து தருவார், அல்லது இருக்கக்கூடிய வேலையிலேயே உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். இது எல்லாமே நடக்க போகுது. ரெண்டாவது, உங்களுக்கு சனியின் நகர்வு 5ஆம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறதுமே பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு நன்மையே செய்யும், கெடுதல் செய்யாது. நீங்க பட வேண்டிய துன்பத்தெல்லாம் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டுட்டீங்க. அஷ்டம சனி எல்லாமே உங்களுக்கு ஒரு வழி பண்ணி அடிச்சு துவைச்சிட்டு தான் போயிருக்கு இப்ப சனியை பொறுத்த அளவுக்கு. ஸோ அந்த ஒரு கெடுதலான காலங்கள்லாம் விலகி அடுத்தடுத்து ஒரு நல்ல காலங்களுக்குள்ளாரதான் நீங்க வரதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காம முழு மனதோட எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இப்ப நான் சொன்ன அனைத்து நன்மைகளையும் பெறலாம். குறிப்பாக தெய்வ பரிகாரங்களாக நீங்கள் செய்ய வேண்டியது, செவ்வாய்க்கு உகந்த வீடுகளான முருகனுடைய பவர்ஃபுல்லான கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரணும். திருச்செந்தூர் அல்லது பழனி, இது போன்ற ரொம்ப பவர்ஃபுல்லான முருகனுடைய சந்நிதிகளுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது பன்மடங்கு ஆகும், ரொம்ப அபரிதமாக இருக்கும். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்கு கடந்த சில நாட்களாக முன்னாடி இருந்த அந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே ஒரு வழி பண்ணி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அர்த்தாஷ்டம சனியிலெல்லாம் மாட்டியிருந்தீங்க. இப்ப அதுல இருந்தெல்லாம் வெளியில வரீங்க. அப்ப வெளியில வரீங்கும் போது உங்களுக்கு நன்மைகளை தான் செய்யக்கூடிய வகையில இந்த கிரகங்கள் இருக்கு. குறிப்பாக சனி, ராகு, கேது எல்லாமே சர்ப்ப கிரகங்கள். நம்ம பரமபதம் விளையாட்டு விளையாண்டுருப்போம், ஏணியெல்லாம் ஏற்றி விடும், பாம்பெல்லாம் கொத்தி கீழே இறக்கி விடும். ஆனா இப்ப பாம்புகளே உங்களுக்கு ஏணியாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு, கேது, சனி இது மூன்றுமே ஒரு சேர நன்மைகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். அவர் சொல்லிட்டாரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டாருன்னு நீங்க பாட்டுக்கு வீட்டுல ஓரமா உட்காந்துருந்தீங்கன்னா எந்த காரியமும் நகராது, ஒரு இன்ச்சு கூட நகராது. நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கு காலமும் உறுதுணை புரியுது, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்கள் இதை புரிந்து கொண்டு உறுதியாக ஒரு நல்ல ஒரு உயர் குறிக்கோளோடு செயல்பட்டீங்கன்னா இது மிகவும் உயர்வை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ராகுவும் கேதுவும் வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் ரிவர்ஸில் நகர்வாங்க. அது உங்களை பொறுத்த அளவுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டு ராகுவாகவும் 9ஆம் வீட்டு கேதுவாகவும் அமையிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்தானங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும். கூடுதலாக குரு வேற ஒரு பக்கம் அவரு 15ஆம் தேதியே பயிற்சி அடைஞ்சிடுறாரு. உங்களுடைய ராசிக்கு குரு மே 15 அவர் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு நகர்ந்துடுறாரு. 7ஆம் பார்வையே அவங்களுடைய ராசியே பார்க்கிறாரு. உங்களுடைய ராசியின் அதிபதியே அவரு தான். இப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. இது மற்ற ராசிகளுக்கே. தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு சுப பார்வையாக பார்ப்பார். மற்றவங்களுக்கு நல்லது பண்றதை விட ஒரு நல்லவர், ஒரு நல்ல ஒரு மனிதர் தன்னுடைய ஆத்ம நண்பனுக்கு, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாருன்னு வச்சுக்கோம். அதே விஷயத்தை தன்னுடைய மகனுக்கு பண்ணுவதாக இருந்தால், தனக்கு செய்து கொள்வதாக இருந்தால் ஒரு 1% ஆச்சும் இன்னும் அதிகப்படியான ஒரு இது இருக்கும் இல்லையா, ஈடுபாடு இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு அமைப்பு தான்
இந்த ராகுவும் கேதுவும் நன்றாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல குருவினுடைய பொசிஷனும் மிக நன்றாக வருகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் குருவினுடைய 7ஆம் பார்வை உங்கள் லைஃப்ல ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை தரும். இந்த இடத்துல அண்டர்லைன் போட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நிறைய முயற்சி பண்ணணும். எஃபர்ட்ஸுங்கிறதுக்கு குறை வைக்க கூடாது. எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான உயர்வுங்கிறது நிச்சயம். 9ஆம் வீட்டு கேது எப்போதுமே அவர் ஞானத்தை தூண்டக்கூடியவர், ஞானவான். அவர் உங்களுடைய மனதில் தெளிவை உண்டாக்குவார். ஒரு மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நன்றாக இருக்கும். ஸோ இந்த கேதுவினால் உருவாகக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்ல நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் மூலமாக வெளிப்படும். ஏற்கனவே குரு வேற பார்க்கிறாருன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிக சுபமானதாக அமையும். ஃபேவரபிள் ரிசல்ட்ஸை கண்டிப்பாக தரும். இப்ப எல்லாமே நல்லதா இருக்கா சார், எதுல நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அங்கேதான் வரார். இப்ப நான் ஏற்கனவே ஒரு ராசிக்கு நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், லக்கி பாஸ்கர்ல வரக்கூடிய ஆண்டனி மாதிரி ஒருத்தராச்சும் நம்ம லைஃப்ல நல்லது பண்ற மாதிரி வந்துட மாட்டாராங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும். உங்களுக்கு அந்த லக்கி பாஸ்கர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஆண்டனி மார்க் ஆண்டனியா வராரு, பாட்சால வர மார்க் ஆண்டனியா வராரு, லக்கி பாஸ்கர் ஆண்டனியா வரல. ஸோ உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு அவர் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் வீட்டு சனியாக குருவில் அமர்கிறார், தனுசுவில் அமர்கிறார். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அவரை விட குரு வலிமையானவர், மிகவும் வலிமையானவர். அப்ப குருவுடைய வீட்டில் வரக்கூடிய ஒரு பாப கிரகத்தின் மீது குருவினுடைய பார்வையுமே விழுகிறது. இப்போ ஒரு போலீஸ் கமிஷனர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு போலீஸ் கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். அவர் இருக்கக்கூடிய இடங்கள்ல குற்றமே நடக்காது, ஒட்ட நறுக்கிடுவார். அப்படிப்பட்ட இடத்துல எவ்வளவு பெரிய டானா இருந்தாலும் அந்த கமிஷனர் மேல ஒரு பயம் இருக்கும். இப்ப அந்த கமிஷனருடைய பார்வை நேரடியாக இந்த டான் மேல விழுவுறதுனால அந்த அளவுக்கு ட்ரபிள்ஸ் பண்ணிட முடியாதுதான். இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாணங்கள் செய்யும் பொழுதோ, கடனாக பணத்தை வாங்கும் பொழுதோ, அல்லது நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் சரியா வெரிஃபை பண்ணாம போவதனாலேயோ, 3ஆம் மனிதர்களாலேயோ உங்க லைஃப்ல நிறைய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சனியினால் உங்களுக்கு ஒரு சில சேதாரங்கள் உருவாகலாம். ஆனா கண்டிப்பாக பெரிய வருத்தப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் டேமேஜ் அவரால் பண்ணிட முடியாது. நீங்களும் அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய டிசிஷன்ஸை ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே எடுங்கள். ஆனா ஃபேவரபிள் ரிசல்ட்ஸாகவே குரு அமையிற மாதிரி பார்த்துக்கொள்வார். மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? 2025 மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழுது. 2ஆம் வீட்டிற்கு ராகுவும் 8ஆம் வீட்டிற்கு கேதுவும் போறாங்க. 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு வருவது, ஒரு சர்ப்ப கிரகம் வருவது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னாலுமே கூட, மகர ராசியின் அதிபதியே ஒரு சர்ப்ப கிரகம், சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அது, ஒரு ராசி தான் அது. அதனால பெரிய ஒரு சிக்கல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து விடாது. ஆனா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அது ஒரு ஒரு உகந்த ஸ்தானம் தான் கேதுவுக்கு. ஸோ அவருமே பெரிய ட்ரபிள்சம்ஸ் எதுவும் உருவாக்கிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் இப்போ உங்களுடைய அமைப்பை இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பை யார் உங்க லைஃப்ல கொண்டு வராங்கன்னா, மார்ச் இறுதியில் பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. அது என்ன சார் அது, மார்ச் இறுதியில அப்படி என்ன பெருசா நிகழ்ந்துருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனி இப்போ உங்களுடைய 7.5 சனியை முழுமையாக முடித்து கொண்டு மீனராசிக்குள்ளார நகர்றாரு. ஸோ ஏப்ரலில் இருந்து உங்க லைஃப்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளியர் பிக்சர் நீங்க பார்க்கலாம். சனி எப்போதுமே என்ன பண்ணுவாரு, போகும்போது நல்லது செய்து விட்டு போவார். அப்போ முழுமையான கருமேகங்கள் உங்க லைஃப்பை விட்டு விலகுது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவரு தான். மகரம் இப்ப இந்த காலத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நேரடியா வந்துருவோம். இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் நிறைய வரும்.
எதுலாச்சும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏற்கனவே 7.5 சனி காலத்துல எந்த அளவுக்கு துன்பப்பட்டீங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியும். சனி தான் சொந்த வீடுங்கிற பாரபட்சம் பார்க்காம உங்களை வச்சு செஞ்சிருப்பாரு. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து நீங்க ரிலீஃப் ஆகுறீங்கும் போது இப்ப நம்ம காஞ்ச மாடு கம்புல புகுந்தது மாதிரி மொத்தமா வரக்கூடிய இன்கம் எல்லாம் விரயம் பண்ணிடாம அதை மிக சரியாக சேமித்து வைக்கணும். ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னா, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது மதிமயங்கும். ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம வாங்கணும்னு நினைப்போம், அல்லது அதுக்கு செலவு பண்ணுவோம். அதுவே உங்களுக்கு சிக்கல்களாக மாறும். அதே சமயத்துல உங்களுக்கு சனி விலகுவதனால் வரக்கூடிய ஆதாயங்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்க பெறவே போறீங்க. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஒருமித்து சரிபார்த்து தான் நீங்க உங்க லைஃபோடைய பலன்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களை காப்பாற்றும். இந்த நேரத்துல நீங்க செல்லக்கூடிய ஸ்தலங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கும். சனிக்குரிய மிக சக்தி வாய்ந்த ஸ்தலமாக எல்லாரும் செல்வது எங்க போவாங்க? திருநள்ளாறு போவாங்க இல்லையா? நீங்க திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர்ல அந்த மெயின் கொடிக்கம்பத்துக்கு கடவுளை முருகனை பார்த்தது மாதிரி, மூலவரை பார்த்தது மாதிரி நீங்க கொடிக்கம்பத்துக்கிட்ட நிற்கும் போது உங்களுடைய வலதுகை பக்கம் காலபைரவருடைய சன்னதி இருக்கும். மிக மிக சக்தி வாய்ந்த சன்னதி அது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய காலபைரவருடைய சன்னதி. முடிந்தால் அங்கு நீங்க போய் வழிபட்டுட்டு வாங்க. குடும்பத்தோட போகணுங்கிறது இல்லை, நீங்கள் ஒருவர் மட்டுமே போனாலும் கூட போதுமானது. ஏற்கனவே உங்க லைஃப்ல நல்லதுதான் நடக்க போகுது. இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல உங்களை அறியாமல் ஒரு சில செலவுகளோ சிக்கல்களோ உங்க லைஃப்ல இந்த சர்ப்பகிரகங்களால் உருவாகும். அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்காக ஒரு செக்யூர்டா, எப்படி நம்ம ஹெவி டிராபிக்ல நம்ம போகும்போது ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு நம்மள ஒரு சேஃப்கார்டு பண்ணிட்டு போறோமோ, அது மாதிரியாக இருக்கும் இது மாதிரியான ஆலய பிரவேசங்கள்ங்கிறது. நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய லைஃப் இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா, உங்களை ஒரு நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது உறுதியாகவே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஏன்னா மகர ராசி கடந்து வந்த பாதை நிறைய முட்கள் நிறைந்த பாதை. வெளியில் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியாத அளவிற்கு நிறைய பட்டுட்டீங்க உங்க லைஃப்ல. அது எல்லாத்தையும் கடந்துதான் வந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்க உள்ளார போக போறீங்க. அதுல எதுவும் குறைபாடுகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக கூட நீங்கள் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். அவ்வளவு தூரம் என்னால போக முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயமோ காலபைரவர் ஆலயமோ நீங்கள் சென்று வரலாம். உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும். கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ராகும் கேதும் உங்களுக்கு வரக்கூடிய மே 18ஆம் தேதி 2025 வருடம் இந்த மே 18 நகர்றாங்க. ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் ரிவர்ஸ்ல நகர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல 1ஆம் வீட்டிற்கு ராகு வராங்க, 7ஆம் வீட்டிற்கு கேது வராங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு இதுல இந்த 7ஆம் வீட்டிற்கு கேது வருவதும் ஒரு உகந்த ஸ்தானம் கிடையாது. 1ஆம் வீட்டிற்கு ராகு வருவதும் உகந்த ஸ்தானம் கிடையாது. இன்னொரு பக்கம் 7.5 சனி வேற நடக்குது. ஸோ எந்தெந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் இப்ப நம்ம சொல்லணும். இதுல கடைசியா ஒருத்தர் ஹீரோ மாதிரி உங்களை காப்பாத்துவார். அவர் யாருங்கிறத நான் சொல்றேன். பட் எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லிக்கிட்டே வரேன். கவனமா கேட்டுட்டு வாங்க. 1ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் சில நேரங்கள்ல தெரியாத ஒரு நபரினால் உங்களுக்கு பொருள் விரயம் உருவாகலாம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கொடுத்த பணம் திரும்பி வராது. 7ஆம் வீட்டில் வரக்கூடிய கேதுவினால் குடும்பத்தில் சச்சரவுகள் உருவாகும். ஏண்டா இந்த வாழ்க்கை, பேசாம நம்ம துறவியாவே இருந்திருக்கலாமோ, கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் ஒரு விரக்தியான மனநிலையை தூண்டலாம். ஆனா இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பேருடைய அடிப்படை ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் நடக்காதவர்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொன்னதெல்லாம் முழுமையாக நடக்கும். ஏற்கனவே நல்ல தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்குன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறத ஒரு 20% 30% நடக்கலாம். ஏற்கனவே தசா புத்திகள் சரியில்லாம இருக்குங்கும் போது இதெல்லாம் சேர்ந்துக்கும்.
ஏழரை சனி வேற இன்னும் முடியல உங்களுக்கு. இப்போ வந்து இன்னொரு 2.5 வருஷ காலம் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் போயிட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு 2 வருட காலங்கள் பல்ல கடிச்சு நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி 6 மாதங்கள்ல நல்லது பண்ணிட்டு சனி நகருவார். ஆனா இதுல ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லக்கி பாஸ்கர் ஆண்டனி உங்களை பொறுத்த அளவுக்கு குருவுடைய பார்வை உங்க மேல அற்புதமா விழுது. நீங்கள் ஒரு நபரை நம்பி பணம் காசு கொடுக்குறீங்க, நான் ஒன்ன டபுள் ஆக்கி தரேன் சார்னு வாங்கிட்டு போறாரு. உங்க வீட்டுல உங்க மனைவிக்கே தெரியாம நகையெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து நான் வந்து காலையில பணத்தை வாங்கிட்டு சாயந்தரம் டபுளா கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னவரு வரலன்னா என்ன ஆகும்? ஒரு பக்கம் வீட்லயும் அடி விழுவோம், யாருமே மதிக்க மாட்டாங்க, ஏமாலின்னு சொல்லுவாங்க, கையில இருந்த பணமும் போயிடும் இல்லையா? ஆனா அந்த நிலைக்கு குரு உங்களை விடமாட்டார். குருவினுடைய பார்வை கோடி தோஷ நிவர்த்தி. இந்த டயத்துல அதுக்காக இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்யணுங்கிறது கிடையாது, நான் உதாரணத்துக்காக மட்டும்தான் சொல்றேன். இந்த டயத்துல உத்தியோக ரீதியாக நீங்க ஒரு மாறுதலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கலாம். வியாபார ரீதியாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் உங்களுக்கு கை கொடுக்கும். குருவினுடைய சுப பார்வை உங்க வாழ்க்கையில பணங்காசை ரெட்டிப்பாக்கும். மற்ற நெகட்டிவ்னஸ்லாம் இருந்தாலுமே கூட உங்க லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய கிரகங்களும் கிரக சூழ்நிலைகளுமே அமையுது. இந்த 2025 ஸ்பெஷாலிட்டியா தான். ஏன்னா வழக்கமா வந்து ஒரு பயிற்சி நடக்கும் அல்லது 2 பயிற்சிகள் கூட நடக்கும். ஆனா இந்த ஒரு வருஷத்துல மட்டும்தான் 4 கிரகங்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகருது. ஒரு பக்கம் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு, இன்னொரு பக்கம் குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு நகர்றாரு, ராகு கேது வேற பயிற்சி அடைகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சேர நடக்கும் போது ஆதாயம்ங்கிறது ஏதாச்சும் ஒரு கிரகத்தின் மூலமாவது கிடைத்தே தீரும். உங்களை பொறுத்த அளவுக்கு அது குருவின் மூலமாக கிடைக்குது. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, கோடி நன்மைகள் உங்களை வந்து சேரும். ஸோ இது பேலன்ஸ் பண்ணும் உங்களை ஓரளவுக்கு தான். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க பொறுப்போட நடந்துக்கணும். ஸோ நீங்க முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஒரு டிசிஷன் எடுக்கும் போது இறைவனை நம்பி நீங்க வந்து முடிந்தால் அந்த சித்தர் குருமகான்களுடைய சந்நிதி எங்க இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் அருகில் எங்க இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து ஒரு பிரேயரா உங்களுடைய முடிவுகளை நீங்க கோரிக்கையாக வைத்துட்டு நீங்க இறங்குங்க. மற்றது எல்லாத்தையுமே வெற்றிகரமாக மாற்றி தருவது குரு தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்குவாரு, நல்லது பண்ணுவார். இவ்வளவு நேரம் பகுதிக்குள்ளார போலாம். மீன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு தான் ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க. 12ஆம் வீட்டிற்கு ராகுவும் 6ஆம் வீட்டிற்கு கேதுவும் போறாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா மே 18, 2025 பயிற்சி அடைகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகுவினாலும் கேதுவினாலும் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் யார்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா சனியால் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி கொண்டே வந்து இப்ப ஜென்ம சனியாக மார்ச் இறுதியில பயிற்சியாகி உங்க ராசியின் மீதே வந்து அமர்ந்து விட்டார் சனி. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய ட்ரபிள்ஸை கொடுப்பாரு. ஒரு பக்கம் ராகு கேது 2 கிரகங்களுமே வந்து ஒரு வகையில உங்களுக்கு வந்து நல்லதுதான் பண்ணுவாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 12ஆம் வீடும் 6ஆம் வீடும் வந்து சுபஸ்தானங்கள் கிடையாது. அந்த ஸ்தானங்கள்ல ஒரு சர்ப்ப கிரகங்கள் வந்து அமர்வது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கெடுதல்களை உங்க லைஃப்ல உண்டு பண்ணிடாது. இன்னும் சொல்ல போனா கடன் சிக்கல்கள் அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவாரு. எனிமீஸ் வந்து உங்களை விட்டு விலகி போவதை பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்களுடைய பிடியில் இருந்தெல்லாம் நீங்க விடுபட போறீங்க. இது எல்லாமே வந்து ராகு செய்ய போறாரு. கேதுவுமே வந்து அது மாதிரியான ஒரு தன்மைகள்ல உங்களுக்கு சகோதரர்களாகவோ அல்லது ஒரு மாற்று மொழி பேசுபவர்களால் ஒரு நன்மைகள் ஏற்படுவது, இது எல்லாமே கேதுவுமே பண்ண போறாரு. ஆனா சனி ஒரு பக்கம் வந்து நல்லது பண்ண காத்திருக்காருன்னு கேட்டா இல்ல, அவரு தான் 7.5 சனியாக உங்களை பீடித்திருக்கிறார். ஸோ இந்த நேரங்கள்ல நீங்க வந்து எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. இன்னும் ஒரு 3 வருஷங்கள் போகணும், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடக்க ஆரம்பிக்கும். 3 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. ஒரு சில நேரங்கள்ல இந்த ராகு கேது காலத்திலேயே கூட உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வரும். அதுல வந்து உங்களுக்கு குரு வேற உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு வழங்கவே போகிறார்.
முழுமையான கெடுதல்லாம் பண்ணிட மாட்டார். நல்லதாகவே உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா 10ஆம் வீட்டிற்கு உங்களுக்கு குரு வருவது அப்படிங்கிறது வந்து நிறைய லாபங்களை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணுவார். உங்க லைஃப்ல வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்களை அப்படிங்கிறத உண்டு பண்ணுவார். அவரை பொறுத்த அளவுக்கு ஒரு சுப பார்வைகள் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வேலை செய்யும் குருவுக்கு. ஸோ உங்களுடைய ராசியின் அதிபதியே வந்து குரு தான். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன், சித்தர் குரு மகான்களை நிறைய வழிபடுங்க. நிறைய வழிபட்டுட்டு நீங்க உங்க விஷயத்த நீங்க துவங்குங்க. இந்த காலகட்டம் 7.5 சனியின் பிடியில் இருந்து அது உங்களை காப்பாற்றும். ராகு கேதுவை பத்தி நீங்க பெரிதாக கவலைப்படவே தேவையில்லை. மற்ற கிரக சூழ்நிலைகளை பொறுத்து தான் வந்து உங்க லைஃப் வந்து வடிவமைக்கப்படுதுங்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுடைய அடிப்படை ஜாதகம் எப்படி இருக்கோ அதனை சார்ந்தும் பலன்கள் சிறு சிறு மாறுபாடுக்கு உள்ளாகும். ஸோ உங்களுடைய அடிப்படை ஜாதகத்துல நல்ல தசாபதிகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன இந்த கெடு பலன்கள்ங்கிறது பெருமளவுக்கு கம்மியாகும். அடிப்படை ஜாதகத்துல தசாபதிகள் நல்லா நடக்கலைன்னா உங்களுக்கு சிரமங்கள் அப்படிங்கிறது இப்ப நான் சொன்னது மாதிரி கூடுதலாகவே இருக்கும். ஆனா நீங்க வந்து பவர்ஃபுல்லான குருவுக்கான கஷேத்திரங்களான திருச்செந்தூர் போயிட்டு வரலாம், பழனி சென்று வரலாம், ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு மாறுதலான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தரும். அது உங்களுக்கு உயர்வுக்கு காரணகர்த்தாவாக அமையும். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள். இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். நீங்க வந்து நல்லதை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் தீமைகளை குறைத்துக் கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும். ஏன்னா இப்ப நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம். அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துல இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் காரே பரிசளிச்சா கூட வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும்? அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி, உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை, எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்க லைஃப் வந்து மாறும். உங்க லைஃப் வந்து அல்டிமேட்டா வந்து உங்களுடைய, ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும். உங்களுடைய மதி மிக சரியாக, உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும். உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும். ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். இது முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும். நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க. இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார், என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க, அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்கள் பெயர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பெயரையுமே கூட அனுப்பி வைக்கலாம். அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன். பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது பொருந்தி இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பிறந்த தேதி, பெயர், வியாபார பெயர், குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார தரேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.